ஏதோ சொன்னா என் பிளட் சுடாகுது நீ உட்கார்ந்து என்னோட ரைட்டுக்கு வந்தாரு சிக்னல் அந்த வேலை பாடிக்கலாம் Come on, baby, let's go on the bullet. On the villa party, kill on the Come on, baby, let's go on the bullet. Come on, baby, party, come to it. ஹைவேல போகும்போது கலர்ல நிக்கலாம் ஒரு குல்ஃபி வாங்கி செல்ஃபி போட்டுக்கலாம் மாட்டீங்களா பாட்டு பாடி இன்ஸ்டா ரீல் போடலாம் ஏன் உப்பி ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம் ஒரு அண்ணலுக்கு நமக்கு நடத்தலாம் ஸ்வீட் இது வேற மாதிரி Come on, baby, let's go on the villa party, kalan to it. Come on, baby, let's go on the bullet. On the villa party, kalan to it. ஹாய் வணக்கம் அம்மா. வணக்கம். அம்மாண்ட பேர் என்ன? மகேஸ்வரி. 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 இன்னைக்கு மகேஸ்வரி அம்மாக்கு 60வது பர்த்டே அப்படித்தானே? ரெண்டு கேள்விப்பட்டு உங்களை இன்ப அதிர்ச்சி கொடுக்க சொல்லி எங்களை ஒருத்தங்க இங்க அனுப்பி விட்டுருக்காங்க. நாங்க வந்து MK சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் இவெண்ட்ஸ்ல இருந்து வந்திருக்கிறோம். அதாவது அம்மாவை சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்தி ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கறதுக்காக வந்து உங்களை தேடி வந்திருக்கிறோம். உங்களை வீட்டை வந்து 60வது பர்த்டே வந்து மிகவும் சிறப்பா மிக்கி டான்ஸோட கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்கு வந்து ஒருத்தங்க சர்ப்ரைஸா கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. முதல்ல வந்து எங்கள் MK சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் மகேஸ்வரி அம்மாக்கு இனிய 60வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா. சரி, இப்ப நீங்க கண்டுபிடிக்க போறீங்க யாருண்டு. யாரா இருக்கும்? தெரியலன்னு சொல்லக்கூடாது. நிறைய அனுப்பி இருக்கிறாங்க. தெரியலன்னெல்லாம் சொல்லக்கூடாது. அங்க மிக்கி சொல்லுங்க. தெரியலன்னு சொல்லலாமா? இல்லையே, சொல்லணும். யாருன்னு சொல்லணுமா? யாரா இருக்கு? அக்காண்ட பிள்ளைகள். அக்காண்ட பிள்ளைகள் என்றா யாரு? வரதன் பிரபு ரஞ்சி. வரதன் பிரபு சுதா. சரி, யாரோ ஒருத்தங்க தான் அனுப்பி இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களா சொல்லுவேன். ஒவ்வொருத்தங்களா சொல்லுங்க.
வீரன் ரசாவலான் என்ன பேர்? வீரன் நூலன் சொல்ற வீரன் வீரன். எங்க இருக்கிறாங்க? அச்சுவேலி இருக்கிறது. அச்சுவேலியில இருக்கிறாங்க. இல்லை, அங்க அவங்க ஏதோ சொல்றாங்க உங்களுக்கு. விளையாட்டு காட்டுறாங்க. தெரியல, இவ்வளவு பேரு தானா? இல்லை, இதையும் தாண்டி ஒருத்தங்க அம்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேணும்னு சொல்லி கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. எந்த யாராக இருக்கு? என்ன யார் அனுப்பியிருப்பாங்க? ரயனி ராஜானியா? யாரு? அக்கா. இவங்கட அக்கா. இவங்கட அக்கா உங்களுக்கு யாரு? பிராமகள். எந்த நாடு? எந்த நாடு? கனடா, லண்டன். லண்டன் இல்லையே, இப்ப முழு கிஃப்டும் அவங்களுக்கு தான் போகுது. அவங்க தான் எல்லாம் ஆன்சர் பண்றாங்க. இல்லை, லண்டன்ல இருந்து வேற இல்ல. சரி, இவ்வளவு நேரம் வச்சு நாங்க உங்களோட கேள்வி மட்டும் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்ப ஒரு கிஃப்டோட தருவோம். சரியா? இன்றைக்கு உங்களுடைய 60வது பிறந்த நாள். ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பிறந்த நாள். இதையும் தாண்டி நீங்க 61வது ஆண்டுல வந்து காலடி எடுத்து வைக்கிறீங்க. இன்றைக்கு வந்து உங்களுக்கு லட்சுமிகரமா உங்களுக்கு ஒரு 40,000 ரூபாய் காசு கிஃப்டா அனுப்பி இருக்கிறாங்க. சரி, வாங்கிக்கொள்ளுங்க. அதை வந்து சும்மா அனுப்பல, வெத்தில பாக்கு எல்லாம் வச்சு ஒரு தட்டத்துல வச்சு அம்மாண்ட 60வது பேர்த்டேக்காக வந்து அனுப்பி இருக்கிறாங்க. சரி, அப்படியே வைங்க. அதுல யார் அனுப்பியிருப்பாங்க? சரி, யார் 40,000 ரூபாய் தருவாங்க? தெரியல, தெரியல சொல்லல, கண்டுபிடிக்கணுமே. இந்த கேமே அதானே, நாங்க கிஃப்ட் கொண்டு வருவோம், நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். தெரியலன்னு சொன்னா சரி, வேற யாரா இருக்கு? வேற யாரும் நிறைய பேர் சொன்னீங்களே பிராமக்கள்னு சொல்லி. வரதன் சொன்னேன். வரதன் சொன்னீங்க. வரதன் எங்க இருக்கிறாங்க? கனடால இருக்கிறாங்க. யார் அவங்க உங்களுக்கு? பெரியக்காண்ட மகன். எல்லாரும் பிராமக்களை தான் சொல்லி இருக்கிறீங்க. இங்க பாசமா உங்களோட பொம்பளை பிள்ளைகள் 4 பேரும் சுத்தி நிக்கிறாங்க. உங்களை வெளிக்கிடத்துறையில இருந்து டீ போட்டு தந்தாங்க. பார்த்து கவனிக்கிறாங்க. அவங்க செய்ய மாட்டாங்களா? தெரியல, அவங்க செய்திருக்க மாட்டாங்களா? பார்த்து 4 பொம்பளை பிள்ளைகளும் கவனிக்கிறாங்க. அதுக்காண்டி ஆம்பளை பிள்ளைகள் செய்யலையாண்டு இல்ல, நாங்க இங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் பொம்பளை பிள்ளைகள் செய்யறத. அவங்க சேர்ந்து செய்திருக்க மாட்டாங்களா? செய்வினம் அப்படின்னு சொல்ல. சரி, ஆனா அவங்கள்ட்ட இருந்து இது வந்த மாதிரி இல்லை. எனக்கண்டா அவங்கள்ட்ட இருந்து வந்த மாதிரி தெரியல. சரி, வேற யாரா இருக்கும்? அவங்கள்ட்ட கேக்குறீங்களா? இங்க எல்லார்ட்டையும் கேட்டு முடிஞ்சது, இப்ப அவங்கள்ட்ட கேக்குறீங்களா? அவங்க தானே தெரியாதான். சரி, வேற யாரா இருக்கும்? யாரு? வசாவிலான்ல இருந்து ஒரு பிராமகன். அப்படியே இல்ல, அவங்களும் இல்ல. வேற இந்த 60வது பேர்த்டேக்கு வந்து நிக்கிறவங்களுக்காக வந்து அம்மாண்ட பேர்த்டேயை சிறப்பிக்க சொல்லி ரோல்ஸ் கேக் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அம்மாண்ட 60வது பேர்த்டே வந்து சிறப்பிச்சிருக்கிறாங்க. யார் சிறப்பிச்சிருப்பாங்க? யாருன்னு தெரியல. யார சொல்லட்டுமா? ஏதோ சொல்றாவ, எனக்கு கேக்குது. அவக்கு விளங்கல, எனக்கு விளங்குதானா? யார சொல்லி சொல்றீங்க? சரி, சொல்லுங்க சத்தமா, பிரச்சனை இல்ல. பெரியம்மாவை 2 பேரையும் சொல்லி பாக்கட்டுமா? அவருக்கு தெரியல. பெரியம்மாட பேர் என்ன? பரமேஸ்வரி. இல்லை, அந்த பேர்ல இன்னும் வேற இல்ல. சரி, அம்மாவுக்கு வந்து அடுத்த கிஃப்டா வந்து அழகான 2 ஃப்ராக் அனுப்பி இருக்கிறாங்க. அத வந்து மிக்கியே தருவாங்க உங்களுக்காக. சரி, இப்ப அறுவாசி கிஃப்ட் எல்லாம் தந்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு கிஃப்ட் மட்டும் தான் இருக்கு. யாரு கண்டுபிடிக்கணுமே, அது கிடையாது. யார்கிட்டயும் கேளுங்க, பிரச்சனை இல்லை. நீங்க சத்தமா கேளுங்க, பிள்ளைகள் ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரு?
சரி நீங்க சத்தமா கேளுங்க, உதவி கேளுங்க, பிரச்சனை இல்ல. யார் அனுப்பினது பரவாயில்ல சொன்ன நீங்களே குஞ்சாக வாணி பாபாக்கு ஓ பாபா சொல்லல எனக்கு ஆ நானும் வேற தான் சொல்லுவேன் நாங்கள் பசவலான வீரனை தானே நினைக்கிறேன் நூலன் பசவலாம் வசாவலான்ல இருக்கிறவங்க தான். என்ன பேர்? தங்கதும் ஏன் அவங்கள கூட பிடிக்குமா? அடிக்கடி வசாவலானத்தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அவர் இல்லை அச்சு வெளியும் இல்லை அச்சுவேலியில வேற ஒருத்தங்களா? என்ன பேர் அவங்கட? அல்ல ஒருத்தங்களை தான் சொல்றீங்களா? அங்க இருந்து ஓ மாமா மருமகள் இல்ல, அங்க இருந்து வேற இல்ல. நீங்க சொல்லுங்க ஏமாட்டாங்க நாங்க சொல்லலாம். இப்படி வருவோம். நீங்க கொஞ்சம் ஆகணும் சொல்லி இருக்கீங்க தானே. நீங்க சொல்ல வந்தேன் நாங்க சொன்னாலும் சர்ப்ரைஸ் இல்ல. அம்மா நீங்க வந்து இப்ப ஒரு கொஞ்சம் ஆக்கல சொல்லி இருக்கீங்க தானே அம்மா. நீங்க இப்ப கொஞ்சம் பேரை சொல்லி இருக்கீங்க தானே. அதுக்குள்ள வந்து ஒருத்தங்கள் ரெண்டா யாரா இருக்கு? அவன் வேலு திருவிழாக்கள் இருக்கு தாஜாவன் இல்லை. சரி இப்ப பிள்ளைகளை எல்லாரையும் கூப்பிட்டு விடுவோம். சரியா? அம்மாவோட கதைச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. வாங்க பிள்ளைகள். சரி வாங்க, அப்படி வாங்க. சரி வாங்க. சரி ஏ நீங்க உங்கள்கிட்ட கலந்து நாளை பார்த்து சொல்லுறேன் பொம்மைக்குள்ள ஒழிச்சிருக்கிறாங்க கேக்குறாங்க. இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல, அவங்க பாவம் யாரா இருக்கு. அப்ப வேண்டாம், பிள்ளைகளோட சப்போர்ட்டும் வேணாம். அப்ப தனியா சொல்லுங்க பாப்போம் யாரா இருக்கு. யாருன்னு சொல்ல தெரியல சொல்ல தெரியலாம் சொல்லலாம். அது சரி ஒரு குழு ஒண்ணு கொடுக்கட்டா. அப்ப சரி வெளிநாட்டுல இருந்தா வந்திருக்கு. டக்குன்னு கண்டுபிடிங்க பாப்போம். வெளிநாட்டுல இருக்கிறாங்களா நிறைய பேர்? நிறைய பேர் இருக்கணும். நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல பிடிச்சவங்களா யாரு? பிடிச்சவங்க நிறைய உங்களோட கதைக்கிறவங்களா யாரு? வெளிநாட்டுல இருந்து கதைக்கிறீங்களா? டைம் கிடைக்காத அப்ப கதைக்கிறீங்கள. சரி அப்ப பிடிச்சவங்க என்ன? இல்லையே நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சவங்கள உங்களுக்கு தான் தெரியும். ஓகே யாருமே வெளிநாட்டுக்காரர் உங்களோட கதைக்கிறீல்ல. சரி கதைக்காதவங்க கூட அனுப்பி தாரத்துக்கும் அந்த அளவுல இல்ல, அதாலதான் நான் சொல்லலாமே இருக்கு. சரி கதைக்காதவங்க கூட உங்களுக்கு அனுப்பி இருக்கலாம். யாரு சொல்ல வாரீங்க வாங்க. வீரனுக்கு ரங்கதுரை இல்ல பேர்? இல்ல இல்ல ரங்கதுரை என்ற பேர்ல இருந்து வேற இல்ல. ரஞ்சன் இல்லை. தீரன் இல்லை. எனக்கு கேப்பீங்க போல என்ன இனிஷியல் சொல்லுங்க. அப்படி நீங்க அது சொல்லலாம், அந்த குரு குறுக்கலாது. சரி இப்ப வந்து அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு 60வது பிறந்த நாள் என்று சொல்லி அதை குறிப்பிட்டு உங்களுக்காக ஒரு 60ஆம் நம்பர் கேக் கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க. இப்ப நாங்க கேக்க பாப்போம், அதுக்கு பிறகு கண்டுபிடிப்போம். ஓகே முதல்ல அதுக்குள்ள அம்மாக்காக அனுப்பின அந்த 60வது இலக்க கேக்க வந்து இப்ப அம்மாக்கு முன்னுக்கே வச்சிருக்கிறோம். சரி யாராக இருந்தாலும் இப்ப நாங்க வந்து அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேக்க கட் பண்ணி அம்மா அந்த 60வது பர்த்டே கொண்டாடுவோம் முதல்ல. ஓகே கொளுத்துங்க. கட் பண்ணுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. தீத்துடுங்க எல்லாரும். ஒரு ஆள் தீத்துனாக்கா ஒரு ஆள் தீத்துங்க.
போறேன். சரி கேக் தீத்துறதுக்கு மும்முரமா ஒரு ஆள் வந்திருக்கு. அவ அனுப்பியிருப்பாவோ மகளா? அவதான் மூத்த மகள். சரி இப்ப கேக் எல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்ப நாங்க அனுப்பினவங்க கண்டுபிடிக்கத்தானே இவனுக்கு கட்டாயம். அவ தெரிஞ்சு கொள்ளணுமா அவசியம் கட்டாயம் சொல்லணுமா? சொல்லாம நான் என்ன சரி இப்ப நீங்க இப்ப சொன்னதுக்குள்ள ஒருத்தங்க தான் இறுதியா நீங்க ஒரு ஆளை சொல்லுங்க பாபா. இவங்க தான் அனுப்பி இருப்பாங்களேண்டு. ரஜினி எங்க இருக்கிறாங்க? லண்டன்ல இருக்கிறாங்க. அவங்க தான் அனுப்பியிருப்பாங்களா? அவங்கதான் இல்ல நீங்க புள்ளியா சொல்லிட்டீங்க. நீங்க சரியாகுங்க. நாங்க அப்படி என்ன சரியாக்குறது? நல்லா இருக்கு. இந்த வீடியோ ரெக்கார்ட் எல்லாம் போகுது, ஆதாரம் இருக்குது. அப்படி நாங்க சரியாக்குறது. இப்ப நீங்க புள்ளியா சொன்னபடிய எங்கட மிக்கியோட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஒன்று ஆடி காட்ட போறீங்க. ஒன்னும் செய்யலாம். அப்ப நாங்க உண்மையா நாங்க சொல்ல மாட்டோம். அப்ப அப்படி சொல்லாம தான் போவோம். இல்ல நீங்க சொல்லுங்க. அப்படி என்ன அவங்க சொல்லி இருக்கிறாங்க தங்களோட பேரு சொல்லாட்டிக்கு. அதானே உங்களுக்கு தான் கிஃப்ட் வந்திருக்கு. சரி பாட போறங்க. அவங்க ஆடுவாங்க. அப்ப சரி நான் போயிட்டு வரணும். ஓகே சொல்ல மாட்டோம். வேற நான் டான்ஸ்ல ஆடி கலைச்சு போனீங்க. சரியம்மா உங்களுக்காக வந்து பவா நான் சொன்னா என்ன பேரு? அவங்களோட பேரு பேர் பவான்னு தான் சொல்லுறது. பவான்னு சொல்ல இல்லையா? உள்ள பேர் சொல்லுறாவ உள்ள பேர் சொல்றாண்டு. சரி நான் சும்மா சொன்னேன். உங்களுக்காக லண்டன்ல இருந்து உங்களுடைய பிராமகர் ரஜினி ஜெனா அவங்கதான் அனுப்பி இருக்கிறாங்க. அவங்க நீங்க செல்லம்மா பவாண்டு கூப்பிடுங்க அப்படித்தானே? சரி இவ்வளவும் இந்த ஒரு பேர் சொல்றதே தான் இவ்வளவு சுத்த விட்டோம். சரி என்ன சொல்ல போறீங்க? எப்படி ஹாப்பியா? 60வது பிறந்த நாள் வாழ்க்கையில மறப்பீங்களா? இல்லை. சரி என்ன சொல்ல போறீங்க? நன்றி சொல்லி நன்றி. எப்படி போன இடத்த சொல்லுவீங்களா இல்ல நாங்க தான் சொல்லி விடணுமா? நீங்களும் சொல்லுங்க நாங்களும் சொல்லுவோம். நீங்களும் சொல்லுவீங்களா? சரி ஓகே. மீண்டும் எங்கள் MK சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின மகேஸ்வரி அம்மா என்ற பராமகள் ரஜினி ஃபேமிலி ஜனா ரஜினி ஃபேமிலி சார்பாகவும் மீண்டும் அம்மாக்கு இனி 60வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.